திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பரிந்துரைகளை கேட்டறிகிறது கருத்து கேட்பு குழு. திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு இன்று ஹோசூரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களை சேர்ந்த நூறுக்கணக்கான அமைப்புகளிடம் கருத்து கேட்பு நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கருணாநிதி தலைமையிலான குழு கருத்து கேட்பு நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருக்கின்றன. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பரிந்துரைகளை கேட்கும் குழு, அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த் பாபு. வணக்கம் ஆனந்த் பாபு, விவரங்கள். வணக்கம் சுபா. திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் முதல் கூட்டம் ஒசூரில் நடைபெற்று வருகிறது. இதில் கனிமொழி தலைமையிலான 12 பேர் அடங்கிய குழுவினர் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாய வணிக சங்கங்கள், தொழில் முனைவோரிடம் கருத்து கேட்டு வருகிறார்கள். இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறுவதற்காக திமுகவின் சார்பில் தேர்தலுக்கான அறிக்கை தயாரிப்பு குழு கனிமொழி கருணாநிதி தலைமையில் அமைச்சர்கள் கோவி செழியன், பழனிவேல் தியாகராஜன், டிஆர்பி ராஜா ஆகியோர் அடங்கிய 12 பேர் குழுவை திமுக அண்மையில் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தேர்தல் பணிகளுக்காக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் முதல் கூட்டம் இன்று ஒசூரில் தொடங்கி இருக்கிறது. கனிமொழி கருணாநிதி அவர்கள் தலைமையில் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் டிஆர்பி ராஜா மட்டும் பங்கேற்றிருக்கிறார். மற்ற 2 அமைச்சர்கள் பங்கேற்கவில்லை. அந்த குழுவில் 10 பேர் பங்கேற்றிருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி 2 மாவட்டங்களைச் சேர்ந்த தொழிற்சங்கங்கள், விவசாய சங்கங்கள், தொழில் முனைவோர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதாவது இந்த தேர்தல் அறிக்கையில் என்ன இடம்பெற வேண்டும் என்பதும் பொதுமக்களின் கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை கைகளில் வைத்திருக்கிறார்கள். கனிமொழி கருணாநிதி அவர்கள் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் 2 மாவட்டங்களிலிருந்து ஏராளமானோர் பங்கேற்றிருக்கிறார்கள். கருத்து கேட்பு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதற்கான ஏற்பாடுகளை திமுகவின் அமைப்பு ரீதியாக 4 மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் செய்திருக்கிறார்கள். மேலும் எம்எல்ஏக்கள், எம்பிக்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். திமுக தேர்தல் அறிக்கை என்னெல்லாம் இடம்பெற வேண்டும் என்பதை நேரடியாக பொதுமக்களை அந்தந்த மாவட்டங்களை சந்தித்து இந்த தேர்தல் அறிக்கை குழுவினர் அதனை குறிப்பிட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் முதல் கூட்டம் ஒசூரில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. சுபா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு.